தற்பொழுதைய முக்கிய செய்தி, தமிழ்நாடு 2030 தொலைநோக்கு திட்டத்துடன் திமுக தேர்தல் அறிக்கை என்று திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த தேர்தல் அறிக்கை மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. திமுக தரப்பிலிருந்து என்னென்ன அறிவிப்புகள் வெளியாக இருக்குன்னு இந்த நிலையில தற்பொழுது கடிதம் எழுதியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு. மேலும் என்ன நிலவரம்ன்ற தகவல்களை நாம கேட்டு பெற இருக்கிறோம். நேயர்களே, ரமேஷ் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. ரமேஷ், வணக்கம். இந்த கடிதத்தின் வாயிலாக தொண்டர்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு திமுக தலைவர் ஸ்டாலின்? மேலும் நிலவரத்தை நீங்க பதிவு செய்யலாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையேதான் போட்டி அப்படின்னு சொன்னதை நிரூபிக்கக்கூடிய வகையில தான் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில முகாமிட்டிருக்கிறார் அப்படின்னு எதிர்க்கட்சியை விமர்சித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல குறிப்பிட்டிருக்கிறார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவ்வப்போது தொண்டர்களுக்கு கடிதம் எழுதுவார். இன்றைக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக 2021 முதல் 26 வரை திமுக ஆட்சி செய்யப்பட்ட சாதனை திட்டங்களை எல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் பரப்புரை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எதிர்கட்சிகளையும் விமர்சிச்சு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லிக்கு இடையேதான் போட்டி. அதைத்தான் இப்ப எதிர்கட்சிகள் நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. டெல்லியில் இருந்துதான் எல்லா முடிவையுமே எதிர்கட்சிகள் எடுக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவரும் அவருடைய சகாக்களும் டெல்லியில் இருப்பது எதற்காக? தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படாமல் வஞ்சிக்கப்படும் நிதியை வாங்கி தருவதற்கா? தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படாமல் முடக்கப்பட்டிருக்கும் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்துவதற்கா? இல்லவே இல்லை. மாநில உரிமைகளை காப்பாற்றுவதற்கா? இல்லவே இல்லை அப்படின்னு எதிர்கட்சிகளை விமர்சிச்சு முதலமைச்சர் அந்த கடிதம் எழுதியிருக்கிறத பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் முகாமிட்டிருப்பது கூட்டணி பேச்சுவார்த்தைக்காகத்தான். கூட்டணி எல்லாமே டெல்லியில் இருக்கக்கூடியவங்க தான் முடிவு செய்யறாங்க. அந்த அளவுக்கு தான் எதிர்கட்சியினுடைய நகர்வு இருக்கு அப்படின்னு முதலமைச்சர் விமர்சிச்சு அந்த கடிதங்களை எழுதியிருப்பதை பார்க்க முடிகிறது. தேர்தல் களத்தை சந்திப்பதற்கே டெல்லியில் சம்மதம் வேண்டும் என்ற நிலையில் உள்ளவர்களின் கைகளில் தமிழ்நாடு சிக்கிக் கொண்டால் ஒவ்வொரு நாளும் என்ன பாடுபட வேண்டியிருக்கும் என்பதை உணர்ந்துதான் தமிழக மக்கள் ஒருபோதும் டெல்லியின் ஆதிக்கத்தையும் அதே மாதிரி அதிமுகவினுடைய செயல்பாட்டையும் அனுமதிக்க மாட்டார்கள் அப்படின்னு முதலமைச்சர் தொண்டருக்கு எழுதக்கூடிய கடிதத்துல சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. 2026 திமுக மீண்டும் தொடர்ச்சியாக ஆட்சி அமைக்கும். அதற்கு திமுக நிர்வாகிகள் தயாராக வேண்டும். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வெகு விரைவில் வெளியாகும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு முதலமைச்சர் அந்த கடிதம் எழுதியிருப்பதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.